போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ RKR. வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எங்கன்னா ஒரு மாதிரி vlog மாதிரி ஜாலியாக பண்ணா. இப்போ வந்து ட்ரெயின் எடுக்க போகிறேன். அது பேர் வந்துட்டு மோனோ ரயில்னு சொல்லுவாங்க. அது எடுத்து தான் போக போகிறேன். எங்கே போக போகிறேன்னா வந்துட்டு டைம் ஸ்கொயர், புக்கி பித்தாங், பெவலியன் வந்து சுற்றி பார்க்க போகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ரொம்ப நாளாக ஆச்சு வக்கீரா யூனிவர்ஸில் வந்துட்டு vlog எடுத்து. நீங்கள் தரமான ஒரு vlog வரப்போகுது. மோஸ்ட்லி வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபர் தெரியும். நான் இந்த இடத்துல இருந்து தான் ட்ரெயின், பஸ்ஸு எல்லாமே எடுப்பேன். இது வந்து மெயின் ஒரு ஸ்பாட் மாதிரி இந்த இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கே வேணால் போகலாம். இங்கே பஸ் எடுத்து எங்கே வேணால் போகலாம். இப்போ வந்து ட்ரெயின் எடுக்க போகிறோம். அதுவும் மோனோ ரயில் எடுத்துகிட்டு ஊரை சுற்றி பார்க்க போக போகிறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ண போனால் கமான் லெட்ஸ் கோ. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இப்பொழுது நானும் SKRம் வந்துட்டு மோனோ ரயில் எடுக்க போறோம். ஹவு டு யூ ஃபீல்? என்ன ஃபீல் பண்றேன்? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம vlog எடுத்து. கடைசியா வந்து அக்வேரியம் போய் எடுத்தோம், கேல்சிசியில போயிட்டு. ஆமா, கேல்சிசி தான் கடைசியா நாங்க போய் vlog எடுத்தோம். அதுக்கப்புறம் சரியான பிஸி ஆயிட்டோம். தலைவனும் பிஸி, நானும் பிஸி. சரி, இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியா போறோம். இப்போ வந்து போயிட்டு ட்ரெயின் எடுப்போம். ஓகே, கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்க ட்ரெயின் எடுக்க போறோம். நானே SKRம். தெரியுதா? சத்த கேக்குதா? இப்போ வந்து அங்க டச் பண்ணி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணோம். ட்ரெயின் வரும், அப்புறம் வந்து நம்ம டைம் ஸ்கொயர் போவோம். கம் ஆன் லெட்ஸ் கோ, வாங்க. இப்போ வந்து நாங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெயின் வரும். இங்க வந்து மலேசியாவில் வந்துட்டு இந்த ட்ரெயின் LRT, MRT, KTM எல்லாமே வந்து KTM கொஞ்சம் லேட்டாக வரும். 1 ஹவருக்கு ஒரு வாட்டி தான் வராது. இது வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதான் அங்கேயே போட்டுருக்கு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் ட்ரெயின் வந்துடும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அக்கா ஃபுல்லாக ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் கொடுக்குமா? வேணாம், கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுக்க மாட்டாங்க. ஜாலியாக இருக்கும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த போர்ட்ல இருந்து அந்த எழுத்துக்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிலீஷ்லயும் மலாயிலையும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் வந்துருச்சு. SKR வந்து ரொம்ப சந்தோஷமா ட்ரெயினை நோக்கி நடந்து போயிட்டு இருக்க காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செம்ம கூட்டம் காய், அடிச்சு பிடிச்சி உள்ள ஏறிக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்க ட்ரெயினுக்குள்ள வந்து இருக்கோம். ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. சத்தம்லாம் கேக்குதா? SKR வந்து நம்ம சீரியஸா இருக்காரு. ஓகேயா? எல்லாரும் எங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரா வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பயணம் வந்து புறப்படுவோம். 20 minutes later. வரலாம் வரலாம், வா பயரா வா. ஓகே, வந்தாச்சு. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் எங்க இருக்கேன்னா வந்துட்டு டைம் ஸ்கொயர் மின்னுக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கேன். இப்போ வந்து மோனோ ரயில்ல இருந்து வந்தாச்சு. வந்துட்டு இப்போ வந்து உள்ள போக போறோம். சரி, இப்போ வந்து டைம் ஸ்கொயர் போயிட்டு உள்ள லைட்டா சுத்தி பார்த்துட்டு அங்க வந்து என்ன சொல்லுவாங்க, டீம் பார்க்லாம் இருக்கு. எதுவுமே விளையாட போல, உங்களை சுற்றி காட்டலாம் சொல்லி ஒரு பிளான் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம புக்கி பிந்தாங் போவோம். புக்கி பிந்தாங் முடிஞ்சு பெவலியன் போவோம். ஓகேவா? இன்னைக்கு கேல் வந்து நம்ம கையில தான். கம் ஆன் லெட்ஸ் கோ. அசால்ட் ஆந்திராவுல காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்க டைம் ஸ்கொயர்க்குள்ள வந்துட்டோம். வந்து பார்த்தோன்னே அழகான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இருக்கு. இப்போ வந்து உள்ள சுத்திட்டு பார்ப்போம். இந்த டைம் ஸ்கொயர்க்குள்ள வந்து என்ன இருக்குன்னா வந்துட்டு இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்களுக்காக விளையாடுற வந்து தீம் பார்க் இருக்கு. இன்னைக்கு தீம் பார்க் நான் போல. அப்புறம் மற்றபடி இங்க நிறைய ஷாப்பிங் மாலுக்குள்ள என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கு. மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸு, திங்ஸு எல்லாமே இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இங்க வந்து அந்த கால் மசாஜ் பண்றது, மெடிக்கோல், பெடிக்கோல்வாங்க, கேர்ள்ஸ் சம்மந்தமானது இங்க நிறைய இருக்கும். நீங்க சும்மா சுத்தி பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு அடுத்தது வந்து புக்கி பிந்தாங், அப்புறம் வந்து பெவலியன் தான். கம் ஆன் லெட்ஸ் கோ. நானும் இப்போ SKRம் உள்ள நடந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஆள்லாம் பரபரப்பா நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன ஃபீல் பண்ற? நல்லா இருக்கு. வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், இந்த இடம் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சுங்க. சின்ன வயசுலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு. எங்கேயாச்சும்னா என்ன சொல்லுவாங்க, எங்கேயாச்சும் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துடும். டக்குன்னு வந்துட்டு டைம் ஸ்கொயர் இறங்கி லேபா பண்ணிக்கிட்டு இருப்போம். ஐ மீன் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம்.
ஓகே இப்போ வந்து நான் ஒரு இடமா சுற்றி காட்டுறேன். அப்புறம் ஏன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த டைம் ஸ்கொயர் அப்புறம் பெவிலியன் இதை சுற்றி வந்து நிறைய மால் இருக்கு. இங்கே வந்து நீங்கள் ஜாலியாக லேப்பா பண்ணலாம், ஐ மீன் ஜாலியாக ஊர் சுற்றலாம். அந்த மாதிரி இருக்கு. சரி இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போவோம் வாங்க. நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. கிளிமஞ்சாரோ மலிகாலி மஞ்சாரோ அந்த சட்டம் பேர் இருக்கு. ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு இப்போ வந்து உள்ள சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நானு SKR-ம். இங்க வந்து இப்போ வந்து சட்ட செக்ஷன் வந்து இங்க நிறைய இருக்கும். நீங்க வந்து விலை குறவா பாருங்க. இந்த சட்டை வந்து மலேசியா இங்கிட்ட வந்து 10 சொல்லி தானே இது வாங்கிட்டு பட் அந்த புறத்தின் நவராணி அப்படின்னு வரலாம். இங்க நிறைய இது இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு செக்ஷனா பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணலாம். கம் ஆன் லெட்ஸ் கோ. இப்போ நான் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம்னா இந்த இடம் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். Everything starts with a drink. You don't know a crazy boy. ஓகே guys, பாருங்க இதுதான் வந்து இன்னொரு பேர் மறந்துட்டேன். இது வந்து டைனோசோ. இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக வந்துட்டு டைனோசோ மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன், டக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கு பாருங்க. கையெல்லாம் கடிக்குது, கடிச்சிடாதீங்க. நல்லா இருக்கு பாருங்க. அது இது இன்னும் சொல்லுவாங்க. வாங்க இந்த ரெஸ்டாரண்ட் லைட்டா சுத்தி பார்ப்போம், முடியுமான்னு கேட்போம். கமான். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் கட்டியிருக்காங்க, இப்பதான் பேசிட்டு வந்தேன். இப்பதான் நான் கட்டியிருக்காங்களா. ஃபுல்லா டைனோசர் தான் சுத்தி இருக்கு பாருங்க. உள்ள வந்தோடனே கையை கடிச்சிடாதீங்க, வேண்டாம். தலைவரே ஓகே இங்க பாருங்க நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்காக இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டு டைனோசர் கூட வந்து லால்லாம். இந்த கடையை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், பட் அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஹம்பலா சொன்னதுனால நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க டைம் ஸ்கொயருக்குள்ள வந்தீங்கன்னா இந்த கடையை நீங்க பார்க்கலாம். இந்த கடை பேர் இது தெரியல, சும்மா சுத்தி காட்டுறேன் அவ்வளவுதான். வாங்க. ஓகே guys, இப்போ வந்து நாங்க உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நான் வேற இந்த கெட்டப்ல இருந்தோன்னே எல்லாரும் என்னை பார்த்துட்டு சாருங்கிறாங்க, வணக்கங்கிறாங்க. என்ன மரியாதை. இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் உங்களை பார்த்து சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ ஒரே கலை கூத்தா போயிட்டு இருக்கு. அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் என்ன சார் இல்லை, எல்லாமே கூப்பிடுவாங்க. அதான் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் எத்திக்ஸ். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க கஸ்டமரை இழுக்கிறதுக்கு சேருவாங்க. சில பேர் டியர் கூட சொல்ல முடியல, சந்தோஷமா இருக்கு. நீ கரும்பு என்னடா எதுக்கு இப்போ ஒரு டீம் பார்க்க இருக்கு. வெளியே நின்று பார்த்துட்டு அப்போ வந்து வெளியாயிட்டு நம்ம வந்து புக்கி பிரிந்தாங்க வந்து போயிடுவோம். ஏன்னா சுற்றி வந்து ட்ரெஸ்ஸு அதுதான் இருக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம அந்த டீம் பார்க் சைட் வந்து போவாங்க பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம புக்கி பிரிந்தாங்களா. ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ. ஓகே ஃபைனலாக வந்து டீம் பார்க்குள்ள வந்துட்டோம். ஓகே இதான் டீம் பார்க்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து விளாட போகல, ஜஸ்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் விளாட வர்றப்ப அவங்க வந்து நான் கூப்பிட்டு வரேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய விளாட பார்க் மாதிரி இருக்குது. இது ஒன்று இருக்குது, அப்புறம் அம்பு விளாடுறது இருக்குது, அப்புறம் நிறையா இருக்குது. இன்னைக்கு வந்து நான் விளாட வரல, அந்த ஆக்டிவிட்டி வந்து மூட் வந்து தனியாக வச்சுக்கிறேன். சும்மா சுற்றி மட்டும் காட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட. இதோட ப்ரைஸ் என்னன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? ஏன்னா 3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இங்க வந்து உள்ள போனோம்னா நிறைய டைம் செலவாகும். நம்ம டைமை வந்து கொஞ்சம் கீப் அப் பண்ணிட்டு ஒரே டைம்ல வந்து 3 இடத்துக்கு போய் vlog எடுக்கலாம் பிளான். ஓகேவா? நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க பார்த்தீங்களா? ஓகே गाइस, இந்த டைம் ஸ்கொயர் இந்த டீம் பார்க் விளையாடுற பிரைஸ் வந்துட்டு மலேசியா ஆட்களுக்கு வந்துட்டு 75 வெள்ளி, பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 65 வெள்ளி. இப்போ வந்து வெளிநாட்டுலேருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து வரீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து டைம் ஸ்கொயர் எனக்கு எதுவுமே ப்ரொமோட் பண்ணல, இருந்தால் நான் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிறேன் இன்ஃபர்மேஷன். இன்டர்நேஷ்னல் வந்து 95 வெள்ளி பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அவங்களுக்கு 85 வெள்ளி. இதான் அதோட ப்ரைஸ்.
பாத்துக்கோங்க. இது வந்து ஃபேமிலி பேக்கு. அப்புறம் வந்து பெர்மனன்ட் பிரெக்னன்ட் மாசமா உள்ளவங்களுக்கு. அப்புறம் ஓகேனா வந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு கூட இங்க இடம் என்னது விளையாடலாமா இருக்கா போட்டிருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, இதுக்குள்ள என்னோட நிறைய மெமோரிஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் விளையாடல, அதான் சொல்லிட்டேன். அடுத்த வாட்டி வந்து விளையாடுவோம். அடுத்த வாட்டி வந்து நான் எஸ்ப்ளோ டைம் ஸ்கொயர் அண்ட் தீம் பார்க்னு சொல்லி ஒரு செக்ஷன்ல வந்து வரும் vlogனு தனியா. அப்போ வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபுல்லா விளையாட்டு நானே பாஞ்சு விளையாட போறோம். நீங்க லைட்டா சுத்தி பாக்குறது தானே, சில். ஓகேவா? சரி, இப்போ வந்து இங்க முடிச்சாச்சு. நம்ம வந்து நேரா இப்ப எங்க புக்கி பின்தாங்க போவோம். கமான். வாங்குங்கள் விளையாடலாம். இப்போ வந்து நாங்க புக்கி பின்ன போலான்னு இருக்கிறப்ப இங்க வந்து இந்த அம்புலார்ல இது பார்த்தேன். எனக்கு அம்புலார்னா ரொம்ப பிடிக்கும். தம்பி வர கூட்டு வந்துட்டு ஒரு விளையாட்டு கூட விளையாடாம கூட்டு போனா நல்லா இருக்காது. அதனால நான் எதுவும் சொல்லி பரவாயில்ல, என் ஆசைக்காக ஓகே அம்பு மட்டும் விளாண்டுக்கிறேன். அப்புறம் வந்து புக்கி பித்தா போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் காசு கட்டி வாங்கியாச்சு. 60 அம்பு இருக்கான். எனக்கு 30, SKRக்கு 30. இப்போ விளாட போறேன். இப்போ கையில வந்து கிளவ்ஸ்லாம் கட்டணுமா, கட்டிட்டு தான் விளாட முடியுமா. அப்பாங்காக அந்த அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கட்டிட்டோன்னே ஆட்டத்துல இறங்கி பட்டையை கலப்புவேன். ஹே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வண்டர் சூடுடா அந்த ஃபீல்ல இருந்து கையில கிளவ்ஸ்லாம் கட்டுறேன். இது எதுக்குன்னா ஃபார் த சேஃப்டி. நம்ம வந்து எந்த ஆக்டிவிட்டியில நம்ம இருந்தாலும் விளாண்டாலும் அதுக்கு தேவையானது சேஃப்டி. அதான் அந்த அண்ணன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அம்பு விளாடுறப்ப வைக்கிற குறி கரெக்டா விழுறதுக்கு தான் இது. உங்க ஷோல்டர் வந்து நகராம இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நம்ம 2 பேரும் சேம் மைக்கேல் ஜாக்சன் கேப்பியா அப்படிங்கிறாரு. அப்புறம் என் தம்பியை கூப்பிட்டேன், SKR நீயும் போய் கட்டிக்கோ, சேஃப்டியா இருந்துக்கோ, ஓகேவா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து எக்ஸைட்டிங் மூட்ல அது வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் கிளவ்ஸை கட்டிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கலி நான் ஒரு ஹண்டர். இப்ப களத்துல இறங்கி பட்டையை கலப்போம் பாருங்க. இப்ப எப்படி அம்பை விடணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் SKRக்கு வந்து கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தம்பி ராசா நல்லா போக்கஸா இரு, குறிய பாரு, கண்ணு பவரை வச்சுக்கோ, ஒருத்த கண்ணை மூடிக்கோ, ஒருத்த கண்ணை திறந்துக்கோ, கையை மேல தூக்கிக்கோ, அம்ப நேரம் இழுத்துக்கோ, அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் சோஸ்பி பாருங்க எவ்வளவு அழகா SKRக்கு வந்து கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து SKR களத்துல இறங்கி அடிச்சாம பாருங்க ஒரு அடி. அது அடி இல்ல, இடி. குறி வச்சா விழணும். யாஹூ 3 வாட்டி எய்ம் பண்ண, 3வது குறி வச்ச இடத்துல கரெக்டா அடிச்சேன். நான் நினைக்கிறப்ப செம்ம ஒரு சந்தோஷமா என் தம்பிக்கிட்ட ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு அம்பை எடுத்து குறி வச்சு அடிச்சேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் மேல போய் குத்துனுச்சு. அதுக்கப்புறம் SKRட்ட வந்து கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி வில்ல பிடிக்கணும், எப்படி அம்பை வந்து கரெக்டா இலக்கை நோக்கி அடிக்கணும்னு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தான், கேட்டான், அவனும் வந்து களத்துல இறங்கிட்டான். ஓகேண்ணே, நானும் வந்து என் இலக்கை போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கிற காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த வாட்டி அவனோட கொஞ்சம் மேல போய் பட்டுருச்சு. இருந்தாலும் முயற்சி திருவினை ஆக்கும். இப்போ வந்து நாங்க டைம் ஸ்கொயர் வந்து சுத்திட்டோம். அப்போ வந்து அம்போ விளாண்டுட்டோம். நாங்க வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து அந்த டீம் பார்க்க போயிட்டு சரி நேரா புக்கிங் இருந்த போலதான் பிளான் வச்சிருந்தோம். சரி கொஞ்சம் வந்து டாய்லெட் வரைக்கும் போற வேலை எனக்கு இருந்துச்சு. போய் எட்டி பார்த்தா அம்பு வருது. எனக்கு அம்புனா ரொம்ப விளையாட பிடிக்கும். சரி போயிட்டு விளாண்டுட்டு ஜாலியா வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம புக்கிங் பண்ண போறோம். எப்படி இருந்துச்சு அந்த அம்பு விளாண்ட அனுபவம்? அதான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளாண்டாரு. அடிச்சு இழுத்து கூட்டு போயிட்டேன். இவன் பேரை சொல்லி நான் ஜாலியா விளாண்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இப்போ டைம் ஸ்கொயர்லேருந்து வெளியே வந்து புக்கி பிந்த நடந்து போயிட்டு இருக்க காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கே போனாலும் சேஃப்டியாக போனோம். அதை கீர் குச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோடை நான் தாண்டி அந்த பக்கத்துக்கு போயிட்டேன், புக்கி பிந்தாக்குள்ள உள்ள நுழைஞ்சிருவேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் புக்கி பிந்தாங் கிட்ட இருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து சாப்பாடுலாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு அப்புறம் வந்து பெவலியன் கிட்ட போவோம். இந்த சுற்றி வந்து நிறைய ஷாப்பிங் மால் இருக்கும். இப்போ வந்து மணி எக்ஸாக்டா வந்து 3.
இப்போ வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு நம்ம போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ வந்து நான் பெவலியன் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா சாப்பாடு கடைகள் தான் இருக்கு. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து புக்கி பிந்தாங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல சாப்பிட்டு பார்த்து என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எந்த ஒரு சாப்பாடும் நான் ட்ரை பண்ணல, எனக்கு டைமும் பத்தல. இந்த எல்லாமே பார்த்துட்டு நடந்து போற காட்சியை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நடந்து போயிட்டே இருந்தேன் guys. சடனா ஒரு இசை நிகழ்ச்சி, இசையில மெய் மருந்து பாக்குற காட்சியை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செம்மையா கிட்டார் வசிக்கிறாங்க அவங்க. ஆனா என்ன பாட்டு தான் எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம பெவலியன் கிட்ட வந்து நடந்து போக போறோம். இப்போ வந்து புக்கி பிந்தா கிட்ட இருக்கோம். மக்கள்லாம் எல்லாமே கூட்டமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டாரு. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இப்போ வந்து நம்ம பெவலியன் கிட்ட போவோம். ட்ரெயின் ஓடுது, இந்த வியூவே நல்லா இருக்கு தானே. ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். தெரிவிக்க விடுவோம் guys. கம் ஆன், லெட்ஸ் கோ. வா சுருதி. நடந்து வந்துகிட்டே இருந்தேன். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சென்டர் ஆஃப் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, இந்த பக்கெட்டு பெவலியனு, அந்த பக்கெட்டு புக்கி பிந்தாங்க, இந்த பக்கெட்டு போனால் நீங்கள் டைம் ஸ்கொயர் பக்கெட் வந்து போகலாம். இப்போ வந்து நான் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து மக்கள் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, டவர் தெரியுது, அது தெரியுது, பஸ்ஸு போகுது. ஆனால் இப்போ நம்ம பயணம் வந்து பெவலியன் கிட்ட தான். இப்போ ஒவ்வொரு இடமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கேன் நான், எந்த பக்கெட்டா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருக்கு. இப்போ வாங்க நம்ம போகலாம். ரொம்ப அழகா இருக்காங்களே. கொஞ்சம் பேலவா, இங்க இங்க இப்படி ஹைக்கு ஏறுவா. ஃபைனலாக நாங்கள் பெவலியன் கிட்ட வந்து வந்தாச்சு. இப்போ வந்து ரோடை தாண்டி அந்த பக்கெட்டு போனால் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து என்னையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிக்டாக் வீடியோ பண்ணுவாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க, என்னையோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடமே அப்படிதான் பிஸியான ஒரு இடம். டைம் ஸ்கொயர், புக்கி பிந்தா, பெவலியன் எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்கும். இங்கே அவ்வளோ இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. ஆனால் டைமு தான் பத்துமா இல்லையா எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி எல்லாத்தையும் காட்டுறேன், பாருங்க. போறீங்க இருந்தானா கண்டுக்காதீங்க. ஆல்ரெடி அவன் செம்ம டயர்ட் ஆகிட்டான். ஏன்னா கை வலிக்குது, நான் கேமரா பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அம்பு விளாண்டு ரொம்ப கை வைக்காது. அதான் நாங்கள் போய் அந்த அம்பு விளாண்டோம், அது ஆல்ரெடி கை டேமேஜ். சரி, இருந்தாலும் வந்து ஜாலியாக இருக்கு. போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். கம் ஆன். சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பெவலியனுக்குள்ள வந்து போக போறோம். டெக்கரேஷன் பாருங்க காய்ஸ், இனியும் வந்து ஒரு பேலஸ்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். இப்போ உள்ள போக போறேன். ஆளு கூட்டத்தை மட்டும் பாருங்க, அவ்வளோ கூட்டமா இருக்கு. எல்லாம் ஃப்ரீயா வந்துகிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஃப்ரீ ஹாலிடேல, இன்னைக்கு சண்டே, அதனால எல்லாம் வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெரைட்டியான மக்கள்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்காங்க போல. சரி, இப்போ வந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் மால்குள்ள வந்து இருக்கேன். இந்த மாலோட டிக்ஷனரி பாருங்க, அங்க வரைக்கும் இருக்கு. என்னென்ன கடை இருக்கு, என்னென்ன இருக்கு. இந்த மாலை ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது. இங்க பாருங்க எவ்வளவு கடைகள் இருக்குன்னு. சாப்பாடு கடை, துணி கடை, எல்லாமே வெஸ்டர்ன் கிளாசிக் எல்லாமே இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப வெளிநாட்டு ஆளுங்க வந்து ரொம்ப அதிகமா வர ஒரு இடம். பெவலியன் சொன்னாலே வந்து ஒரு ஹை லெவல் தான் அவங்க இருக்கிற ஒரு இடம் தான் பெவலியன். இப்போ அதான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ஷாப்பிங் மால்ல இருக்கிற மாதிரி தான். என்னது இங்க உள்ள ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இங்க மோஸ்ட்லி வந்துட்டு வெளிநாட்டு ஆளுங்க வருவாங்க, அதான் சொல்லிட்டேன்ல. அதான் சரி, வாங்க போய் அப்படியே லைட்டா சுத்திட்டு பாப்போம். கம் ஆன். இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் தெரியல, சும்மா நடந்து போயிட்டே இருக்கோம். ஏன்னா மால் அவ்வளவு பெருசா இருக்கு, நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு இடத்த நோக்கி போறோம். நீங்களும் என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கம் ஆன். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். இந்த இடம் செம்ம அழகா இருக்கு காய்ஸ். எங்க விஷுவல் வந்து வேற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பாதை மாதிரி இருக்கு. இது வந்து அந்த பக்கத்து பெவலியனு, இந்த பக்கத்து வந்து வேற ஒரு மால் கூட கனெக்ட் ஆகுது. அந்த மால் அங்க ஒரு மால் கூட கனெக்ட் ஆகுது. அப்படியே கனெக்டா இருக்கு. நீங்க வந்து இப்போ வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம்னா பெவலியன்ல இருக்கோம். இப்போ அடுத்தது அந்த பக்கத்து வேற ஒரு இடம் இருக்கு. அது வந்து புல்மான் போட்டிருக்கு. ஒவ்வொரு இடமா இருக்கு.
இந்த இடத்த அந்த வியூக்காக வந்து வரலாம். அதான் சொல்ல இங்க சுத்த ஆரம்பிச்சோம்னா சுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அது. It's a mind blowing. I can never seen in my life. It's a medical miracle. ஐயோ கடவுளே, நடந்து கால் கையெல்லாம் வலிக்குது. இந்த இடத்த சுத்தி முடிக்க முடியாது போல. சுத்தின வரைக்கும் சுத்தி பார்த்தேன். இங்க வந்துட்டு இந்த மேக்கப் ஐட்டம் தான் மோஸ்ட்லி நிறைய இருக்கு. மேக்கப், பெர்ஃப்யூம், அது என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டுல உள்ள செலிபிரிட்டியோட பிராண்ட்ஸ்லாம் இங்கதான் இருக்கு. அதோட பிராண்ட்லாம் இங்கதான் இருக்கு. சுத்தி பார்த்துட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம கிளம்புவோம், வெளியே போவோம். கமான், லெட்ஸ் கோ. ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டியிருப்பேன் நம்புறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான். ஏன்னா இந்த இடம் எல்லாமே கோலாலம்பூர். இந்த இடத்த நீங்கள் சுற்றணும்னா நைட்டில் வந்து சுற்றி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து பகலில் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் நைட்டில் வர போகிறேன். ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி எங்கெங்கே அதாவது எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன் நம்புறேன். நைட்டில் நான் ஒரு வேளை வந்தேன்னா, அடுத்த வீடியோ நான் செஞ்சேன்னா மேக்சிமம் விடிஞ்ச பிறகுதான் நான் போவேன். அந்த முடிவுகளோட தான் நான் இருக்கேன். அதனால வந்து அடுத்த வீடியோ காத்துக்கிட்டு இருங்க. இது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் மாதிரி. ஓகேவா? எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் உனக்கு? நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த மழை பெய்ய போகுது, இங்கே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ. நீ எஸ்கேஆர். இவர் வந்து SKR, நான் RKR. போயிட்டு வரேன்.